எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகிகள் ரேஷன் கடைகளில் கிடைக்கும் இலவசங்களை பெற்றுக்கொள்ளலாமா? ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு ராஜயோகிகள் காசு வாங்கிக்கலாமா வாங்கக்கூடாதா, அந்த தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு கமெண்ட் வந்தது என்னன்னா, ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களே இலவசங்கள்லாம், அதை ஒரு ராஜயோகி வாங்கிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். பாருங்களேன், எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாங்குற இலவசங்களும் ரேஷன் கடையில் கிடைக்கிற இலவசங்களுக்கும் டோட்டலாக ரெண்டு டிஃப்ரெண்ட் அர்த்தம் இருக்கு. ஓகேவா? அதாவது இப்போ ரேஷன் கடையில் அரிசி இலவசமாக தராங்க, சில இடத்துல பருப்பு இலவசமாக தராங்க, அட்லீஸ்ட் கம்மியான ரேட்டில் தராங்க. இப்போ பாம் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 29 ரூபா 30 ரூபா கூட தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் மக்கள் உணவு சாப்பிட வழி இல்லாமல் பட்டினி கடந்து இறக்கக்கூடாது அப்படின்றது கவர்மெண்டோட பாலிசி. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 பேர் உள்ள குடும்பமாக இருந்தால், அவங்களுக்கு அது போதுமானதாக இருந்தால் அட்லீஸ்ட் 3 வேளை கஞ்சியாவது குடிச்சு வாழ முடியும் அவங்களுக்கு, வேற வருமானமே இல்லைன்னா. இந்த கான்செப்டில் தான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதை இலவசம் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதை? ரேஷன் கடையில் கிடைக்கிறது. இப்போ ட்ராமாவே பாருங்களேன், இப்போ நல்ல எக்ஸாம்பிள் புரியுது. இப்போ காசா, அங்கே இஸ்ரேல் பாம்பு போட்டு தினசரிக்கு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ லட்சம் மக்கள் இடம் பெயர்ந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. இவ்வளோவும் இருந்துக்கிட்டும் யாரெல்லாம் இந்த வேலையை பண்ணுறாங்க? அமெரிக்கா ஆயுதங்களை கொடுப்பாங்க இஸ்ரேலுக்கு, இஸ்ரேல் டம் டம் தும்சம் பண்ணுவாங்க. ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா, யுனைடெட் நேஷன்ஸ் காசு கொடுக்குறதும் அமெரிக்கா தான். தினசரி லாரியில் உணவை அவனுக்கு அனுப்புகிறாங்க. யாருக்கு? காசாவில் இருக்க தவிச்சிட்டு இருக்க மக்களுக்கு. ஏன் கொடுக்குறாங்க? அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் இல்லை? எங்கே வேலைக்கு போவாங்க? எப்போ பார்த்தாலும் பாம்பு வந்துருந்தா என்ன எப்படி வாழ்வாங்க? அது மாதிரி சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் ட்ராமாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், ராஜயோகிக்கு பரமாத்மா ஒரு ப்ராமிஸ் கொடுத்துறேன். நீங்கள் ராஜயோகியாக இருந்தீங்கன்னா கடைசியில் விநாச டைமில் உங்களுக்கு 2 ரொட்டியாவது நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆத்மாவானது இந்த சரீரத்தில் இருந்தால் தான் நடிக்கவே முடியும். இந்த சரீரத்தில் இருக்கணும்னா சில விஷயங்கள் பேசிக்கு. காற்று தேவை சுவாசிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், 3 வேளை சாப்பிட்றதுக்காவது வழி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஆத்மா இந்த சரீரத்தில் நடிக்கவே முடியும். இல்லைன்னா ஆத்மா கிளம்பி போயிடும். அப்போ இந்த ஆத்மா நடிக்கணும்னா பேசிக் செட்டப் பண்ணி கொடுக்கணும். இதுதான் ஒரு கவர்மெண்ட் ரேஷன் கடைகள்னு வச்சு அங்கே இருக்கிற சமூக மக்களுக்கு உதவி பண்ணுது. அந்த சமூகத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கோம், ராஜயோகியாக இருக்கோம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் ஃப்ரீயாகவும் சில விஷயங்கள் காசுக்காகவும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டில் கலர் கலராக கார்டு தராங்க. எல்லோ கார்டு, க்ரீன் கார்டு அப்படிலாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு 30 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் ஊரில் எனக்கு ஒரு சித்தி இருக்காங்க, எங்கள் அப்பாவோட தங்கை. அவங்களோட கணவர் சமீபத்தில் தான் இறந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. எங்கள் சித்தி மட்டும்தான் இருக்காங்க. அப்போது நான் எங்கள் ஊரில் இருக்கிற கசின்ஸ் எல்லாம் கேட்டால், அவங்களுக்கு என்ன மாதத்துக்கு ரேஷன்லேருந்து 30 கிலோ அரிசி கிடச்சிரும், பருப்புகள் எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிரும். அந்த ஊரில் எப்படின்னா மருந்து வரைக்கும், உனக்கு டயபெட்டிக்ஸ் 1000 ரூபாய்க்கு மருந்துக்கு காசு கொடுத்துட்றாங்க கேரளாவில். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், நீங்கள் டாட்டா பிர்லா மாதிரிலாம் இருக்க முடியாது, ஆனால் பட்னின்னு செத்துருவீங்கன்னு அப்படியும் இல்லை. இந்த பாக்கியெல்லாம் சொந்தக்காரங்க அதை பார்த்து கொடுத்து அவங்கள காப்பாற்றிடுவாங்க. மாதம் மாதம் இவங்க விதவை பென்ஷன் அப்படின்னு ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஆகா ஓஹோ லைஃப்லாம் வாழ முடியாது. ஆனால் நீங்கள் பட்டினி இருந்து செத்துருவீங்க அப்படின்றதும் கிடையாது. அப்போ இது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ இது நம்ம பகுத்தறிய தெரியணும், அவ்வளோதான். அப்படின்னா என்ன? ஓட்டு போடுறது ஒரு தார்மீக பொறுப்பு, ஒரு ஜனநாயகத்தில் ஒரு சிட்டிசனோட தார்மீக பொறுப்பு. ஆனால் அந்த ஓட்டு போடுறது கூட இவங்ககிட்ட காசு வாங்கிப்பேன், அவங்ககிட்ட காசு வாங்கிப்பேன், அவங்க கொடுத்தா கூட வாங்காமல் இருக்கிறது தான் கரெக்ட். அது ஓட்டு போடுறதில்ல. இந்த இலவசங்கள் உங்கள் குடும்பத்துடைய சூழ்நிலையை பொறுத்து கவர்மெண்ட் கொடுக்கறது. சப்போஸ் இப்போ எனக்கெல்லாம் 20 கிலோ அரிசி இருக்குது மாதத்துக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா அதை வாங்கி
எங்கள் அக்காக்கோ தம்பிக்கோ சில டைம் எங்கள் வீட்டுக்கோ நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். சரியா? இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இது கரெக்டு. ஆனால் ரேஷன் கடையிலே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ரேஷன் கடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொங்கல் மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து கரும்பு, பொங்கல் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, வெல்லம், அரிசி, பருப்பு, இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பிரஜைகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த வரைக்கும் ஓகே தான். ஆனால் இங்கேயும் தப்பாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எலெக்ஷன் வருது, அன்னைக்கு பார்த்து இதுவரைக்கே இல்லாத ஒரு நடைமுறையை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து லஞ்சத்துக்கான அர்த்தம் வரும். அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அது போய் நீ வாங்காமல் இருக்கலாம், இல்லை வாங்கி வேற யாருக்கா கொடுத்துடலாம். இவரை நம்ம வாங்கலைன்னா என்ன ஆகிடும்னு நினைக்கிறாங்களா? நம்ம ரேஷன் கார்டுக்குன்னு ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை வாங்கலைன்னா அதை வாங்கி அவங்க மார்க்கெட் பண்ணிடுவாங்க. என்னெல்லாம் நடக்குது பாருங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்தது இல்லையா, அந்த டைம்ல இப்போ எக்ஸ்பெஷலி பெங்காலில் நடந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரே தனிநபருக்கு மட்டும் 70-80 கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு. எப்படி ஒரே நபருக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதை வாங்கிட்டு அவர் பண்றது என்னன்னா, ஓப்பன் மார்க்கெட்டில் வித்துற வேண்டியது. ஒரு எக்ஸாம்பிள் போய் சொன்னா, 1 கிலோ 20 கிலோ ஒரு கார்டுக்கு கிடைக்கணும்னா ஒரு 80-100 கார்டு இருந்ததுன்னா புரிஞ்சுங்களா? ஒரு கடை, அரிசி கடை நடத்துகிற அளவுக்கு அவருக்கு அரிசி கடை, அதை அப்படியே ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றா காசு தானே. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து சிஸ்டம் படி வந்து எல்லாத்தையும் ஆதாரோட கனெக்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ராடு தனங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க நிறுத்தியிருக்காங்க. சரியா? ஸோ கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து பிரஜைகளுக்காக கொடுக்குறாங்க. பரமாத்மா ட்ராமா படி நமக்கு அப்படி தான் கொடுத்துட்ருக்காரு. அதாவது நம்ம அதுக்கு வர்த்தி இல்லையா, 3 வேளை சாப்பாடுக்கு அவர் எல்லாம் பண்ணிடுறாரு, அப்படி அது பண்ணிடுறாரு. சரியா? அது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கிக்கிறதுன்றது ஓகே தான். ஆனால் எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வர்றதுனால உங்களுக்கு ஆதாயம் கொடுக்குற மாதிரி அந்த ஆளுங்கட்சி நடத்துகிறாங்கன்னா அது கிட்டத்தட்ட லஞ்சம் தான். அது தவிர்க்கிறது தான் நல்லது. இதுதான் என்னுடைய தனிப்பட்ட புரிதல், என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, ரேஷன் கடையில் எந்த இலவசமும் நீ வாங்கவே கூடாது அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.